தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அப்படி தூக்க மாத்திரை கொடுத்து அவங்க தூங்கினப்பவும் கூட அதற்கப்புறம் இறந்துட்டாங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டபிளாவே அபிராமிக்கு இருந்ததுனால தலையணையை வச்சு குழந்தைகளோட முகத்துல இவர் கணவர் வந்து இந்த ஏடிஎம்ல பணம் நிரப்பும் வேலை செய்பவர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அலுவலக பணி காரணமாக நைட்டு வீடு திரும்ப முடியல. அதனால அவர் நைட் ஃபுல்லா வேலையெல்லாம் இருந்துட்டு காலையில தான் வந்திருக்கிறாரு. அந்த நைட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காது, ஒரு கில்ட்டினஸே இருக்காது. குழந்தைகளை கொண்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸே இருந்திருக்காது. குழந்தைகளோட உயிரை கொண்டிருக்கிறாங்க, ஒரு கில்ட்டினஸே இல்லை. இதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு காமயிற்சி வேலை செஞ்சுருக்கா. குழந்தைகளை கொண்டுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அப்போ ஒரு துளி கண்ணீர் கண்ணில் வரல. தனக்கு தண்டனை கொடுத்த உடனே மட்டும் கண்ணீர் வருது. புரியவே இல்லை. உங்களுடைய இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க. அது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? குழந்தைங்க என்ன பண்ணுது? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குன்றத்தூர் அபிராமி கடந்த 2 நாட்களாக முக்கியமாக பேசுபொருளாக இருக்கிற ஒரு பெயர். தன்னுடைய 2 குழந்தைகளை கொடூரமாக கொலை பண்ணிட்டு, அதுவும் தன்னோட கள்ளக்காதலுக்காக கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்தவங்களுக்கு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது சாகும் வரைக்கும் சிறையில் இருக்கணும், இறுதி மூச்சு வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு நீதிபதி செம்மல் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பின் மூலமாகவும் அப்போது நடந்த இந்த 2018 நடந்த இந்த சம்பவம் தொடர்பாகவும் அந்த 2018 இருந்தே குன்றத்தூர் அபிராமி, பிரியாணி அபிராமி அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுபொருளாக மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் ஒரு பெரிய வெறுப்பையும் கோபத்தையும் சம்பாரித்த இந்த அபிராமியினுடைய வழக்கு எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சிருக்கு, இந்த வழக்குக்கு காரணமாக இருந்த சம்பவங்கள் எப்படி நடந்திருக்கு பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற 3ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் வந்து விஜய். இவருடைய மனைவி தான் இந்த அபிராமி. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, அஜய், கார்னிகா அப்படின்னு. அஜய்ன்ற பையனுக்கு 7 வயசும் கார்னிகாவுக்கு 4 வயசும் ஆகியிருந்தது. ஸோ இப்படி இருந்த ஒரு குடும்பம் 3ஆம் கட்டளை பகுதியில் வச்சுட்டு வந்தாங்க. இந்த கணவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னா, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு ஏடிஎம்ல பணம் நிரப்பும் பணி, அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அபிராமி எந்த வேலைக்குலாம் போகலை, அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடையது காதல் கல்யாணமும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. 2 வீட்டு சம்மதத்தில் அடிப்படையில் தான் கல்யாணமும் நடந்திருக்கு. கல்யாணமாகி அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிருந்துருக்கு. நடுவில் இந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர வரைக்கும் பொதுவாக தன்னுடைய வேலைகளுக்காக, குடும்பத்திற்காக உழைக்கும் வகையில் வேலைக்கு போயிடுறாரு விஜய் அவர்கள். அப்படி அவர் வேலைக்கு போனதுக்கப்புறமா வீட்டை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஸ்கூலில் கொண்டு விடுறது, திரும்ப அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னென்ன வேலைகள் பார்ப்பாங்களோ அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அபிராமி. அப்படி இருந்த அபிராமி வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்த நேரங்களை அவங்க எப்படி செலவழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னை அழகுபடுத்திக்கிறதுலையும் இந்த டிக்டாக், மியூசிக்கலி இதெல்லாமே வந்து அப்போ ரொம்ப பிரபல்யமாக இருந்த ஆப்ஸ். ஸோ இந்த ஆப்புகளின் மூலமாக நிறைய டிக்டாக் வீடியோஸ் போடுறதும், நிறைய நடித்து போடுறது, டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, வசனங்கள் பேசி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறத வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாங்க அபிராமி. இப்படியே போயிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில தான் கல்யாண சுந்தரம் எப்படி என்டர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா, அபிராமியும் அவங்களோட ஃபேமிலி, விஜய் அவர்களும் அவங்களோட ஃபேமிலியும் அப்பப்போ இந்த வெளியில் எங்கேயாவது போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவுட்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி போகும்போதும் அந்த வகையில், அந்த வரிசையில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது அப்போ இருந்திருக்குது. அப்படி போய் பிரியாணி சாப்பிட்ட அபிராமிக்கு அங்கே அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து பிடிச்சு போச்சு. ஸோ அந்த கடையிலேயே வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அந்த கடையிலேயே ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறவராக இருந்தவன் தான் அந்த கல்யாண சுந்தரம். அந்த கடையிலே வேலை பார்த்துட்டு இருந்தவன். அப்படி வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்த அந்த கல்யாண சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் நடுவில் ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலா
மாறுது. இந்த கள்ளக்காதல் விவகாரம் இப்போ இது அபிராமியும் கல்யாண சுந்தரமும் அடிக்கடி இது மாதிரி சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த மியூசிக்கல் வீடியோஸ்க்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வீடியோ காலில் பேசிக்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாமே கூட அந்த வழக்கு நகர்வுகள் இருந்தபோது சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கக்கூடும் ஆரம்ப கட்டத்திலேயே. ஸோ அப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியிலலாம் போய் ஊர் சுற்றி இருக்கிறாங்க. இது அரசல் புரசலாக எல்லாருக்கும் தெரியவும் வந்திருக்கு. வெளியில் ஊர் சுற்றினவங்க ஒரு கட்டத்தில் இவங்க ஆர்டர் பண்ணுறதன் மூலமாக வீட்டுக்கு அவரை வர வச்சு வீட்டிலேயேவும் கூட உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களுக்கு சொல்லி ஃபேமிலிஸ்க்கு தெரிய வந்து ஃபேமிலியும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அபிராமியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க. உனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்டிப்போட அறிவுரையும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவருடைய கணவர் விஜய் வந்து இதில் ரொம்ப மெச்சூர்டாக நடந்திருக்காப்புல. குறிப்பாக குழந்தைகளோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு, எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு, இதில் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஏற்கனவே வந்து ஒரு தப்பிச்சு போன தகவலும் இருக்குது. அப்படி போனவங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து அறிவுரை சொல்லி பரவாயில்ல எல்லாம் போனது போகட்டும், நம்ம குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அபிராமிக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி கூடவே சேர்ந்து வாழ்ந்தவர் தான் விஜய். ஸோ அந்த அளவுக்கு குழந்தைகளோட மனசில் வச்சு அவர் இதெல்லாம் பண்ணி கடைசியில் குடும்பத்துக்காகவும் ஓடி ஆடி வேலை செஞ்சு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் மறுபடியும் அபிராமி அவர்கள் அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சரி கல்யாண சுந்தரத்துக்கூடையே வாழலாம் அப்படின்னும் அவங்க முடிவும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முடிவு பண்ணவங்க வந்து குழந்தைகளை கொல்லணுன்ற முடிவுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் கல்யாண சுந்தரத்தினுடைய கிரிமினல் மைண்டு தான் முதல்ல வேலை செஞ்சுருக்கு. அதாவது இப்போ என் கூட வரணும்னா இப்போ திரும்பவும் நம்ம ஓடி போனோம்னா பிடிச்சிருவாங்க, மறுபடியும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் பேசாமல் நம்ம இப்படி பண்ணிட்டு போகலான்னு சொல்லி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கொடுத்த தூண்டுதலின் பேரில் தான் இப்படி தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து குழந்தைங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அப்படி தூக்க மாத்திரை கொடுத்து அவங்க தூங்கினப்பவும் கூட அதற்கப்புறம் இறந்துட்டாங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டபிளாகவே அபிராமிக்கு இருந்ததுனால தலையணையை வச்சு குழந்தைங்களோட முகத்தில் அழுத்தி அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. ஒரு பெத்த தாயாக வந்து அந்த இடத்துல அவங்களோட உணர்வுகள்லாம் அந்த இடத்துல செத்து போச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலி பர்டிகுலர்லி அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா, இவர் கணவர் வந்து இந்த ஏடிஎம்ல பணம் நிரப்பும் வேலை செய்பவர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அலுவலக பணி காரணமாக நைட்டு வீடு திரும்ப முடியல. அதனால அவர் நைட் ஃபுல்லாக வேலையெல்லாம் இருந்துட்டு காலையில தான் வந்திருக்கிறாரு. அந்த நைட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவங்க வந்து கூடவும் பேசியிருந்திருக்கிறாங்க, ஃபோன் கால்லையும் பேசியிருந்திருக்கிறாங்க அபிராமி கல்யாண சுந்தரத்துக்கிட்ட. இந்த மாதிரி அவர் போயிருக்கிறாரு, இன்னும் வரல. ஸோ அப்போ இந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து குழந்தைங்கள இது பண்ணிட்டேன், பார்த்தா இறந்துட்ட மாதிரி தான் தெரியுது, அசைவு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசின ஆடியோவும் வெளியாயிருக்கு. நீங்கள் அந்த ஆடியோவை கூட இப்போ கேட்கலாம். குழந்தைங்க 2 பேருக்கும் பாலில் 5 தூக்க மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா ஆனால் அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனால் நாளைக்கு வச்சுட்டு போட்டு வச்சுருக்கேன். 5 மாத்திரை போட்டிருக்கேன், ஆனால் தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் பயமே இல்லாமல் பேசுகிறேன், எனக்கு பயமா இருக்கு. சரி இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல. 2 பேரும் எங்கேயும் ஓடி போயிடலாம். அது நான் உன்னை ஓடி போகிறதுக்கோசம் தானே இந்த பிளான் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா பாரு. ராத்திரி 11 மணி ஆகுது, யாரும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லைல்ல வெளியே? யாரும் இல்லை. எனக்கும் ஹோட்டலில் வேலை முடிய போகுது, முடிஞ்சிச்சு, நானும் வரேன். உங்கள் வீட்டுக்கார் வருவாரா இப்போ? வருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரி வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் சொல்கிற இடம் வந்துடு, நம்ம காலைல ஓடி போயிடலாம். கேக்குதா இல்லையா? கேக்குது. பைட்டா திருதுன்னு முடிக்காத, லைட்லாம் ஆஃப் பண்ணி வை. சரி. ஸோ அப்படி பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொலை பண்ணினதுக்கு அப்புறமா 2 பேரும் தப்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் ஏற்கனவே கல்யாண சுந்தரம் அவர்கள் அப்போ அங்கே இல்லை, கல்யாண சுந்தரம் வெளியூரில் இருந்திருக்கிறாரு. அது எங்கே இருந்திருக்கிற என்னன்றது வரும் அடுத்தபடி சொல்லலாம். ஸோ இப்படி கொலை பண்ண அபிராமி வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. இது கணவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திடீர்னு வந்து பார்க்கும்பொழுது வீடு பூட்டி இருந்திருக்கு. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. பக்கத்துலேயே தான் அவங்க அம்மா வீடு இருந்திருக்கு. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி அபிராமி வந்தாங்களா அப்படின்லாம் கேட்டால் அவங்களும் வரல அப்படின்னு சொல்ல போய் கடைசியில் அங்கே இங்கேன்னு தேடிட்டு போய் அந்த வீட்டை சரி பூட்டிருந்த வீட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா குழந்தைங்க 2 பேரும் வாயில் நுரத்தள்ளி இறந்து போயிருந்துருக்குறாங்க. அதற்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து அப்புறம் மற்ற ஃபர்தர் ப்ராசஸ்லாம் நீங்கள் நம்ம செய்திகள்லேயே பார்த்துருக்க கூடும். அப்படி இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் கணவர் விஜய் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் போலீஸார் தேடுறாங்க. கோயம்பேடு பகுதியிலேயே வந்து தப்பிச்சு போயிட்டு இருந்த அபிராமியை கோயம்பேடு பகுதியிலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண அபிராமியை வச்சு தான் கல்யாண சுந்தரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, கல்யாண சுந்தரம் அங்கே இல்லை. கல்யாண சுந்தரம் எங்கே இருந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து அபிராமியை இங்கே கிளம்பி வந்துட சொல்லி அது ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அபிராமியை பிடிச்ச காவல்துறையினர் அபிராமி மூலமாகவே ஃபோனில் பேச வச்சு எங்கே இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பேச வச்சு அபிராமி கூடவே இவங்களும் கன்னியாகுமரிக்கு போய் அங்கே இருந்த கல்யாண சுந்தரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி கடந்த ஆகஸ்ட் 31 ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்குது. ஆகஸ்ட் 31 அந்த குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க அபிராமி. அப்படி கொன்னதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் மாத 2 3 வாக்கிலேயே வந்து இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கன்னியாகுமரியில் வச்சு. ஸோ அதற்கப்புறம் 2 பேரையும் இங்கே சென்னை கொண்டு வந்திருக்கிறாங்க, புழல் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இதில் கேஸ் வந்து ஒவ்வொன்றா போயிருக்கு. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கு அப்படிங்கிறது, சிறைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, செப்டம்பர் மாதம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ செப்டம்பர் மாதம் இருந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த அபிராமி எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இவங்க வந்து செப்டம்பர் 26 சாப்பிடாம ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அக்டோபர் 7 வந்து ஒரு தற்கொலை முயற்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. டிசம்பர் 20 இந்த செய்திகள்லாம் அப்பயும் வந்துச்சு. ஸோ டிசம்பர் 20 ஜாமீன் மனு, தனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி, இல்லை எனக்கு புரியல அது எப்படி இந்த குழந்தைங்களை கொண்டுட்டு என்ன மனசாட்சியோடு அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க, எப்படி ஜாமீன் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியவே இல்லை. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொலை செஞ்சதுக்கப்புறம் தப்பிச்சு போன அபிராமியை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கூட செய்திகளில் வந்தது, நீங்களும் கூட அதை இப்போ கூட பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காது, ஒரு கில்ட்டினஸே இருக்காது. குழந்தைகளை கொண்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸே இருந்திருக்காது. குழந்தைகளோட உயிரை கொண்டிருக்கிறாங்க, ஒரு கில்ட்டினஸே இல்லை. இதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு காம இச்சை வேலை செஞ்சுருக்கா, அப்படி ஒரு கள்ளக்காதல் உணர்வு வந்து அந்தளவுக்கு கொடூரமானதாக இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதை பார்க்குற எல்லாருக்கும் தோணும். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தோணும், உங்களுக்கும் கூட தோண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் டிசம்பர் 20 அவங்களோட ஜாமீன் மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுச்சு. ஸோ அதற்கப்புறம் டிசம்பர் 21 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. காவல்துறையினர் தங்களுடைய விசாரணைகள் எல்லாம் முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது தற்போது தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிற வரைக்கும் கேஸ் நடந்துட்டு வந்தது. இதுக்கு நடுவில் உள்ள அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசலாம். அதுவும் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதுவும் தெரிய வருது, இல்லை சந்தேகிக்கப்படுது, அதுவும் பேசலாம். இப்போ இந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது வந்து காஞ்சிபுரத்தில், அதாவது முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தது, அதாவது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இது நடந்துட்டு வந்துருக்குது இந்த வழக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்படி மாற்றப்பட்டு நடந்துக்கிட்டு வந்திருக்கு இல்லையா இந்த கேஸில். இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட செஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். அதாவது இந்த செய்திகள் இப்போ பார்த்துட்டு இருந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். முதல்ல இவர்கள் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க 2 பேரையும். அபிராமியும் கல்யாண சுந்தரமும் குற்றவாளி. குழந்தைகளை கொடூரமாக கொன்னவங்களுக்கு கண்டிப்பாக கருணையை காட்ட முடியாது அப்படின்னு நீதிபதி செம்மல் அவர்கள் ரொம்ப உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு, கோபமாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவங்க அப்போ கூட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அபிராமி. எனக்கு வந்து வயசான அம்மா இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்துக்கணும், எனக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்ச தண்டனையாக கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டதுக்கு தான் குழந்தைங்களை கொண்டவங்களுக்குலாம் கருணை காட்ட முடியாது, கண்டிப்பாக குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பளிச்சுட்டு, சரி லஞ்சுக்கு அப்புறம் நான் தண்டனை விவரங்களை சொல்கிறேன்னு போன ஜட்ஜ் வந்து, இல்லை அது எப்படி ஒரு குழந்தைகளை ஈவிரக்கம் இல்லாமல் கொன்னவங்களுக்கு தண்டனை கொடுக்காம என்னால் போயிட்டு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு போனவர் திரும்பவும் வந்து, நான் தண்டனை கொடுத்துட்டே சாப்பிட்றேன்னு சொல்லி முடிவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. தண்டனையின் படி பார்த்தா 2 பேருக்குமே வந்து இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் சிறையில் இருக்கணும், சாகும் வரை சிறை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் அந்த லாஸ்ட்டாக இந்த தீர்ப்பின் போது அந்த கோர்ட்டுக்கு வந்த அபிராமி குறிப்பாக அபிராமியினுடைய முகத்தை எல்லாம் மூடிட்டு தான் அவங்க வந்தாங்க. துப்பட்டாவை வச்சு முகத்தை மூடிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்ச நீதிபதி வந்து கேட்டிருக்கிறார், அது எப்படி துப்பட்டாவை வச்சு முகத்தை மூடிட்டு வரதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க? துப்பட்டா எப்படி கையில் இருக்குது? துப்பட்டா கையில் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு மைண்டு வந்து திடீர்னு துப்பட்டாவை வச்சு கழுத்தை இறுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையை ரொம்ப எச்சரித்து வார்ன் பண்ணி, இனிமேல் இந்த துப்பட்டா மாதிரியான விஷயங்கள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான்
இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை கேட்ட அபிராமியும் கல்யாண சுந்தரமும் கோர்ட் வளாகத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லோரும் பார்த்துருக்க கூடும். எதுக்கு அந்த கண்ணீர்லாம் வருதுன்னு தெரியல. தண்டனை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கண்ணீர், குழந்தைகளை கொன்னுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம அப்போ ஒரு துளி கண்ணீர் கண்ணில் வரல, தனக்கு தண்டனை கொடுத்த உடனே மட்டும் கண்ணீர் வருது. புரியவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம், அப்படி வந்த அபிராமியை பார்க்கும் பொழுது சிறைக்குள்ள அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்து ஒரு கவலைப்பட்டு தன்னுடைய குற்றத்தை நினச்சி வருந்தி மெலிஞ்சு போன மாதிரிலாம் தெரியவே இல்லை. ரொம்ப சௌகரியமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் குறிப்பாக 2 விஷயத்த நோட் பண்ணி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாச்சு. அவங்க கையில் இருக்கிற நெயில் பாலிஷ். ஸோ நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறாங்க, தலையில் ஜடை பின்னி இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அலங்கரித்து பின்னப்பட்டிருக்கு. ஒரு ஜெயிலில் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் யதார்த்தமாகவே அப்படி இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கும். ஆனால் இவங்க இப்படி இருந்திருக்கிறாங்கன்னா குற்ற உணர்ச்சி இருந்துச்சா இல்லையாப்பா? என்ன மாதிரியான ஒரு 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 ஜென்மம் அவர்கள்? ஒரு குழந்தைய கொண்டுட்டோமேன்ற ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டிருக்கிறோன்ற ஒரு குற்றவுணர்ச்சி கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுடைய இந்த வெளிப்புற தோற்றத்தை பார்க்குற எல்லா மக்களுக்குமே எழுது. ஓகே, ஸோ இப்படி தண்டனை கொடுக்கப்பட்டு தற்போது அவங்க வந்து இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மறுபடியும் இப்போ தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த 2 பேர் தான் வந்து அபிராமி அவர்களால் இறந்து போயிருக்கிறாங்களா? அபிராமியோட செயல்பாட்டால் அந்த 2 குழந்தைகளோட உயிர் மட்டும்தான் போயிருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு உயிரும் போயிருக்கு. அபிராமியினுடைய தம்பி பிரசன்ன மணிகண்டன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அவர் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறாரு. 2 பேர் குடும்பத்துக்கும் அது தெரிய வந்து சொல்லி 2 பேர் குடும்பமும் சம்மதிச்சிட்டாங்க, கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டாங்க. இது கடந்த 2021 நடக்கிற சம்பவம். 2 பேர் குடும்பமும் சம்மதிச்சிட்டாங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. அதாவது 2018 வாக்கிலேயே கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அபிராமியினுடைய இந்த லீலைகள் எல்லாம் அரங்கேறி அது பெரும் பேசு பொருளாகி அது பெண் குடும்பத்தாருக்கு தெரிய வந்து அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு அக்காவுக்கு தம்பியாக இருக்கிறவருக்கு என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா எங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணத்தை நிறுத்தி அந்த பெண்ணும் வந்து அதாவது உயிருக்கு உயிராக காதலிச்சு அந்த பெண்ணும் வந்து இவர்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணி அதனால் இவர் மன உளைச்சலாகி இவர் கடந்த 2021 தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய ஒரு டிக்டாக் மியூசிக்கலி மாதிரியான அந்த ஒரு சமூக வலைதள மோகத்தில் போயிட்டு அதில் ஈடுபட்டு அதன் மூலமாக இப்படி ஒரு கள்ளக்காதலில் ஒரு சிக்கிக்கிட்டு அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கீனமாக நடந்துக்கிட்ட அபிராமியினுடைய செயல்பாட்டால் அந்த குடும்பமே உருகுலைஞ்சு போச்சு. 2 குழந்தைங்களோட உயிர் போச்சு. அபிராமியினுடைய குடும்பத்தில் இருக்க அவங்க தம்பியோட உயிர் போச்சு. இதில் இவங்க யாருக்காக கேட்டாங்களோ கருணை காட்டுங்கன்னு தன்னுடைய அம்மாவுக்காகலாம் கேட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தாரும் ஏன் இவரோட கணவரும் கூட கோர்ட்டில் இவங்களுக்கு துணையாக வந்து நிற்கல, கடைசியில் தனிமரமாக தான் நின்னாங்க. இல்லை அப்படி தேவைப்படுதா? அப்படி ஒரு இது தேவைப்படுதான்னு கேட்குறேன். இந்த மாதிரியான மன எண்ணங்கள் சமீப காலமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப கசப்பான ஒரு உண்மை, ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உண்மை. இதில் ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ முட்டல் மோதல்கள் வருது, சண்டைகள் வருது, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பேசி தீர்த்துக்கலாம், அதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் டிவோர்ஸ் அந்த இதுக்கு போகலாம். பட் அதுலேயும் கூட அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. இதில் மோரோவர் 3ஆவதாக ஒரு மனிதர் உள்ள வந்து அதன் மூலமாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்து இந்த மாதிரியான கள்ளக்காதல் பிரச்சனைகள் உருவாகி அது வந்து ரொம்ப ரொம்ப பயத்திற்குரிய ஒரு விஷயம். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஒருவேளை அப்படியும் ஒரு பழக்கம் ஏற்பட்டுருச்சு, அவங்க கூட தான் வாழணும் அப்படின்ற முடிவு பண்ணாலும் கூட இவங்க கணவன் மனைவி உட்காந்து பேசி அதற்கு ஒரு தீர்வு எட்டி பிடிக்கலன்னா பிடிக்கல, இல்லை உங்க கூட வாழ பிடிக்கலன்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு பேசாமல் பிரிஞ்சு போய் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். இதில் குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைங்களை அநாத ஆசிரமத்தில் விட்டுருக்கலாம், இல்லை அந்த ஹவுஸ் ஓனர்லாம் சொல்லிட்டு இருந்ததாக தகவல். அண்டு பார்க்குற மக்களும் கூட நிறைய பேர் குழந்தைகள் இல்லாதவங்கலாம் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் தான். அந்த குழந்தைங்களை எங்ககிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் வளர்த்துருப்போம், இல்லை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருந்தாலும் அவங்க வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க, இல்லை அந்த அப்பா வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. அநியாயமாக அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைங்களை எதுக்கு கொள்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மன தடுமாற்றங்களால் வேற வழியில் தடம் மாறி போகிறவங்க அவங்களோட
சுய விருப்பத்துக்கு போயிட்டு போங்க, அது உங்க வாழ்க்கை உங்க கையில, ஓகே, அதுக்கு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சமூகத்துல எல்லா பலர் மனசுல தொக்கி நிக்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கேஸினுடைய தீர்ப்பு வந்த கிட்டத்தட்ட இதே நாள்ல கொஞ்சம் முன்ன பின்ன கோவையில ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இதே மாதிரி தமிழரசி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க கணவரை பிரிஞ்சு கருத்து வேறுபாடால கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வசந்த் அப்படிங்கிற கட்டிட வேலைக்கு போறாங்க. ஸோ அங்க வந்து வசந்த் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க கூட இருந்த அந்த தொடர்பு அது ஒரு கள்ளக்காதல் தானே. ஸோ அப்படி இருந்திருக்கு. அதுல இடையூறா இருந்த தன்னுடைய குழந்தைய அடிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. இதுக்கு வாக்குமூலத்திலே அவங்க சொல்ற விஷயம், இந்த மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, அடித்தேன், இறந்து போச்சு அப்படின்றாங்க. உங்களுடைய இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, அது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க என்ன பண்ணுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் சரி, இல்லை ஒவ்வொரு தனி மனிதராகவும் சரி, இதில் ஒரு புரிதல் வரணும். கண்டிப்பாக இதில் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. பெற்றோர்களினுடைய ஒழுங்கீனமான செயல்பாடுகளாலோ இல்லை பெற்றோர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகளிலோ குழந்தைகள் பாதிக்கப்படவே கூடாது அப்படிங்கிறதுல எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வும் ஒரு உறுதித்தன்மையும் வேணும். அதைத்தான் இங்கே அபிராமியோட கேஸ் இங்கே வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போகிற விஷயம். அதே போல் கல்யாணத்துக்கு தயாராகிற 2 பேர் முழுசாக மனசு பிடிச்சி கல்யாணம் பண்ணுங்க. இல்லை எந்த ஐடியாவும் இல்லைனாலும் ஓகே, கல்யாணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ்ந்துட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் வேணும். வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்வ கோளாறுல இல்லை பெற்றவங்களோட கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் இந்த மாதிரியான குடும்ப வன்முறைகள் அதிகரித்து இல்லை இந்த மாதிரியான கள்ளக்காதல் பிரச்சனைகள் உருவாகி அதன் மூலமாக குடும்பம் அழிந்து விடக்கூடாது. அதற்கு ஒரு ப்ராப்பர் விழிப்புணர்வு தேவை, ஒரு கவுன்சிலிங் தேவை, ஒரு புரிதல் தேவை அப்படிங்கிற ஒரு மெசேஜை அபிராமியோட வழக்கு இந்த சமுதாயத்தில் இப்போ விட்டுட்டு போயிருக்கு. இதற்கப்புறமாவது மாற்றம் வருமா, இல்லை மேற்கொண்டு இதே மாதிரியான பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டு வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.